அதிமுக பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பு எப்போது? சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவோட பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 7 நாட்கள் நடைபெற்ற இருதரப்பு வாதங்கள் கடந்த ஜூன் 15ஆம் தேதி நிறைவடைந்தது. வழக்கு விசாரணையின் போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தன்னை யாரும் தடுக்க முடியாது என பன்னீர்செல்வம் தரப்பு வாதம் வைத்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எந்த தடையும் இதுவரை விதிக்கப்படவில்லை என்றும், தீர்மானங்கள் அடிப்படையில் அதிமுக தற்போது செயல்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு விளக்கம் அளித்து வாதம் வைத்தது. இதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பும் தங்களது இறுதி வாதத்தை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்து இருந்தனர். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இருவரும் பார்த்திங்கன்னா யார் அந்த பொதுச் செயலாளர் பதவி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இடத்துல இருக்கார். நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுனால நான் தான் பெரியவர் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கார், ஒரு பக்கம் இபிஎஸ் அப்படின்ட்டு. ஆனால் அனைத்து ஆதரவாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கினீங்க அப்படின்னா யாருக்கு அதிக அளவில் ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்க இருக்காங்க. அதில் குறைவான பகுதி கூட இல்லை, கால்வாசி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஓபிஎஸ்க்கு இருக்காங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்காக பார்த்திங்கன்னா அரசியல் பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காருங்க. தான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு பெரும் ஒரு பங்கினை பார்த்திங்கன்னா வகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டையிட்டு இருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.